வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ளது. சுதந்திர தினத்தில் தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்தல். உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படின் அரச இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் என சாகர காரியவசம் அறிவிப்பு. அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்க வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். கோட்டாபய மற்றும் சுரேஷ் சாலே ஆகியோரை கைது செய்ய திட்டம் தீட்டப்படுவதாக உதய கம்மன்பில கவலை. தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு நாளை கொழும்பில் இடம்பெற உள்ளது. நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது. நாளைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். இன்று காலை கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். சுதந்திர தினத்திற்கு செல்பவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர சதுக்கத்தில் நிகழ்வு இடம்பெறும். சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு பலர் அனுப்பப்படுவார்கள். சுதந்திர தின நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து அழைப்பாளர்களையும் நாளை காலை 7 மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் மக்களின் பங்கேற்புடன் நடத்த திட்டமிட்டுள்ளது. அத்துடன் ஆண்டு சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கும் முப்படை வீரர்களின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளதுடன் அணிவகுப்பிற்கு முப்படைகளின் கவச வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் நாளை இடம்பெற உள்ள நிலையில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக வாகன ஒழுங்குபடுத்தல் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பதில் போலீஸ் அதிபர் இந்திக்க ஹாப்புகொட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். වාහන පාලනය සහ මාර්ග ආරක්ෂාව සඳහා නිලධාරීන් 1000කට ආසන්න ප්‍රමාණයක් රාජකාරී යොදවලා තියෙනවා. ඒක නිසා අපි විශේෂයෙන්ම நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வுக்கு வருகை தரவுள்ள அனைத்து பிரமுகர்களும் போலீசாரின் சார்பில் விசேட வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்க விரும்புகின்றோம். காலை 7 மணிக்கு முன்னராக வருகை தந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். சுதந்திர மாவட்ட ஊடாக வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன. நிகழ்வினை பார்வையிட வருகின்ற பொதுமக்கள் பௌத்தாலோக மாவட்டத்தின் இலங்கை ஒளிபரப்பு கூட்ட தாபனத்திற்கு அருகாமையில் உள்ள வீதியினூடாக சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து நுழைய முடியும். 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக வீதி போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளன. ஆனால் குறிப்பிட்ட வீதிகளுக்குள் உட்பிரவேசிக்காமல் மக்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். பௌத்தாலோக மாவட்டத்திலிருந்து டொரிங்டன் சந்தி வரையும் பிரேமகீர்த்தி டி எல்விஸ் மாவட்டத்தை நோக்கி பயணிக்கும் சந்தி வரை வீதி மூடப்பட்டுள்ளது. ஸ்டான்லி விஜயசுந்தர மாவட்டத்திலிருந்து இலங்கை மன்ற கல்லூரிக்குள் பிரவேசிப்பவர் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி நுழைய முடியும். அதுவும் அணிவகுப்பு இடம்பெறாத போது மாத்திரமே பிரவேசிக்க முடியும். அணிவகுப்பு இடம்பெறும் சமயத்தில் எந்த ஒரு வாகனத்திற்கும் உட்பிரவேசிக்க முடியாது. நிகழ்வுக்கு வருகை தரும் பிரமுகர்களின் அழைப்பிதழில் QR கோடு உள்ளது. அதில் பிரவேசிக்கும் பாதை தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அதனை பயன்படுத்துமாறு பிரமுகர்களை கேட்டுக்கொள்கின்றோம். මෙට්ලන් චන්ද්‍රවන්තයේ දෙසට ඇතුල්වීම, ඒ වගේම ස්ටැන්ලි විජේසුන්දර මාවත පදනම් මාවත හන්දියෙන් නිදහස් මාවත දෙසට ඇතුල්වීම,
சுதந்திர தினத்தில் தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினம் கரிநாள் எனவும் நாளைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெறும் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையட்டி விகாரை தொடர்பாக நான் பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் தையட்டி விகாரையிலே கட்டியிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும் அந்த வகையிலே அந்த தையட்டி விகாரைகள் உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக பதிவு செய்திருக்கிறது. இந்த இடத்துல நான் அதை மறுத்து தவறான கருத்து அப்படி எந்த ஒரு இடத்திலையும் காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்க தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலே நான் பதிவு செய்து எதிர்காலத்துல அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதிலே அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொருத்தம். ஆளுநர் கூறுகின்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது எந்த விதத்திலேயும் உண்மைக்கு புறனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாங்கள் உரிமையாளர்களை நாங்கள் இன்றைக்கு சந்திச்ச இடத்துல அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தாங்கள் ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சிருந்ததாகவும் அந்த இடத்துல தாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் மாற்று காணிகளுக்கு தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தனமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். மேலதிகமாக இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் இந்த ஒரு கிழமைக்குள்ளே ஆளுநர் கூப்பிட்டு சந்திச்ச அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துறதாகும். அதுவும் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக அதை தாங்கள் தெளிவுபடுத்துவினம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். மதம் சார்ந்த ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கின்ற இடத்துல அதை அகற்ற முடியாது, அப்படி அகற்றுறது தவறு என்று கருத்துகள் சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய அடிவரடிகள் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர அந்த கருத்துக்களை வேறு எந்த ஒரு கோணத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம். தையட்டில கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அகற்றதண்ட விடயம் சட்டபூர்வமாக நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கட கையில எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு இணங்க போறதில்லை. அப்ப அந்த கோணத்துல நாங்கள் செயல்பட போவதில்லை. பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினமாக கருதுகிறாலும் தமிழ் தேச மக்கள் அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது. நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு கரிநாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு. ஒரு கரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும். தமிழர் தாயக நிலப்பரப்பிலே நடைபெறுகின்ற கரிநாள் போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் அரசாங்க வருவாயை பேணுதல் முக்கியமானது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலை தொடரும் பட்சத்தில் இன்னும் 2 வருடங்களில் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பு ஒன்றை செய்ய வேண்டி ஏற்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குர்நாகல் இப்பாகமோ பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். IMF உடன்படிக்கை மூலம் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது சர்வதேச நாணய நிதியத்தோடு புதியதொரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என்று ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது கூறியது. இப்போது முன்னைய அரசாங்கம் இணக்கப்பாடு கண்ட அதே ஒப்பந்தத்தை அதே வழியில் முன்னெடுத்து வருகின்றது. இவற்றுக்கு மத்தியில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளதா என அரசாங்கத்திடம் வினவ விரும்புகின்றேன். மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாடு எதிர்கொள்ளும் உண்மையான யதார்த்தம் என்னவென்றால் நாட்டிற்கு வழங்கியுள்ள பல முக்கிய இலக்குகளை நாம் முடிக்க வேண்டும்.
அவற்றில் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் அரசாங்க வருமானத்தை பேணுதல் முக்கியமானதாகும். தவறும் பட்சத்தில் இன்னும் 2-3 வருடங்களில் மற்றொரு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு செல்ல வேண்டி ஏற்படும். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற எதிர்வு கூறல்களை சொன்னபோது நான் பரிகசிக்கப்பட்டேன். ஆனால் பின்னர் அவை அனைத்தும் நிகழ்ந்தன. මේ ඇති කරගත්තු ණය කිවිසුම් உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படின் அரசு இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கடிதம் ஊடாக அறிவிக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு நிமிடமேனும் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருக்க மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். නිල වශයෙන් දැනුම් දීමක් කරන්න එතුමා එක මොහොතක්වත් ඒ ගෙදර රැඳිලා ඉන්නේ නැහැ. එතුමා ඒ වහාම ඒ නිවසින් පිටත් වෙලා යනවා. மக்கள் விடுதலை முன்னணியினர் திசை காட்டியனும் புதிய இலச்சினையுடன் பிரவேசித்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளது. இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இலக்கை ஏற்படுத்தும் செயலாகும். நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களின் பணத்தை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்றுள்ளதான குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதேபோன்று தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு வழங்குவதாக கூறினர். இந்த விடயம் பொய் என தற்போது அவர்கள் உடன்பட்டுள்ளனர். அதேபோன்று இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் உள்ளடங்களாக பல்வேறு இடங்களுக்கு சென்று பேசுகிறார். மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்ற விரும்பினால் நீங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அனுப்ப வேண்டும் என்று மதிப்பிற்குரிய ஜனாதிபதியிடம் மரியாதையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அவ்வாறு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு நிமிடம் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டார். அதனை விடுத்து அரசாங்கம் உத்தியோகபூர்வ கடிதத்தை அனுப்பாது அவரை வெளியேறுமாறு வெவ்வேறு இடங்களில் கருத்துரைப்பதை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை தோற்றுவிக்கும் விடயமாகவே பார்க்க முடியும். නිල වශයෙන් දැනුම් දීමක් කරන්න එතුමා එක මොහොතක්වත් ඒ ගෙදර රැඳිලා ඉන්නේ නැහැ. එතුමා ඒ වහාම ඒ නිවසින් පිටත් වෙලා යනවා. அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பல்வேறு பாதிப்புகளுக்கு மத்தியில் விவசாய செய்கையை முன்னெடுத்துள்ள விவசாயிகளை பாதிக்காத வகையில் அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். விவசாயிகள் தொடர்ச்சியாக இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக தங்களுடைய விவசாய அழிவுகளை நியாயமான தீர்வை தர வேண்டும் என்று எண்ணுகின்ற அதே வேளையிலே நெல்லினுடைய விலையை நிர்ணயம் செய்கின்ற நிலையிலே அவருடைய சிந்தனை இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நெல்லின் விலையை அறிவிப்பதாக சொல்லுகின்ற அதே நேரத்திலே அனுராதபுரம் ஏனைய இடங்களிலே நெல் அறுவடை ஆரம்பித்த பின்புதான் இந்த நெல் நிர்ணய விலையை தாங்கள் அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அவை அனுராதபுர விவசாயிகளா அல்லது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற விவசாயிகள் ஒன்று தெரியவில்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறது. விவசாயத்துறையிலே செலவழித்த முதலீடை மீண்டும் பெற முடியாத ஒரு நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் கூடுதலான ஒரு விலை நிர்ணயத்தை போட வேண்டும். அப்படி போடவில்லை என்றால் தனியார் நிறுவனம் அவர்கள் இன்னும் அரசாங்கத்தின் விலையை விட குறைவாக எடுக்கின்ற ஒரு விலையை நிர்ணயம் செய்வார்கள். நிர்ணய விலையை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதியிடமும் சம்பந்தப்பட்ட விவசாயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். நாடாளுமன்றத்திலும் தமிழ் தரப்பாக இருக்கிற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஒரு யூனியன் போன்று நாடாளுமன்றத்திலே பொதுவான எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளை, அது மலையகமாக இருக்கலாம், வடக்கு கிழக்காக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், ஆகவே எங்களுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒருமித்த குரலில் சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்கின்றோம். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டத்தை எல்லாரும் சேர்ந்துதான் கையளிக்க வேண்டும் என்பது பிரதானமான சிந்தனையாக இருக்கிறது. எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய மீனவ சமூகம் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய மீனவர்களை கைது செய்து அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.
ஆனால் துப்பாக்கி பிரயோகம் செய்து அவருடைய உயிருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடரும் அரசின் காணி அபகரிப்புகள் காரணமாக மக்கள் குடியிருப்பதற்கு காணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் படையினர், வன இலாகா மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் உள்ளிட்ட அரசு கட்டமைப்புகள் மக்களுக்குரிய காணிகளை தொடர்ந்தும் அபகரிப்பு செய்வதால் மக்கள் குடியிருப்பதற்கு காணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவில் 255 குடும்பங்களுக்கு குடியிருப்பதற்கு காணி இல்லை என முறைப்பாடு செய்யப்பட்டது. முதல் தேவை எங்களோட நிலம், எங்களுக்கு உரிமை. நிலம் தான் மிக முக்கியம். நிலம் இல்லாதவன் ரோட்லாம் இருக்கும். வன இலாகா தன் கடமையை சரியா செய்யும். 3 மாவட்டத்தின் வன இலாகா, வன ஜீவராசிகள் எங்களுடைய மக்களின் காணியை அபகரித்து வச்சிருக்கிற புள்ளி விவரம் பாராளுமன்றத்தில் சரியா வெளிப்படும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணியின் மொத்த அளவு 5,97,000 ஏக்கர். இதில் 4,32,000 ஏக்கர் வன இலாகா. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2,30,000 ஏக்கர் கிட்ட இலக்கல் போட்டு. இந்த பிறகு வன இலாகாவானது இந்த இலக்கல் போட்ட காணி என்றது உப உணவு பயிர் செய்த காணிகளும், நெற்பயிர் செய்த காணிகளும், குடியிருப்பு காணிகளும் இதிலே அடங்கும். மக்களின் காணிகளை சுரன்ற வேலையத்தான் வன இலாகா, வன ஜீவராசிகள் பார்த்து கொண்டிருக்கு. குடியிருப்பு காணிகள், வயல் காணிகள் என்று மிஞ்சி இருக்கிற காணிகள், கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இப்படி பொதுவான காணிகள் உட்பட ஒரு 80,000 ஏக்கர் காணி அளவில்தான், 80,000-90,000 ஏக்கர் காணி அளவில்தான் மக்கள்கிட்ட விடுதலை புலிகள் கேட்கல. இந்த காணிகள் 2,06,000 ஏக்கர் தான் வன இலாகாட்ட இருந்தது. இப்ப 4,32,000 ஏக்கர் கிடக்கு. மக்களுக்கான சேவைகள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றதுல எங்களுடைய பணிகள் நிச்சயமாக இருக்கும். யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்திய வர்த்தகர்களுக்கு எதிராக இன்று போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்திய வர்த்தகர்களுக்கு எதிராக இன்று போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன. தூய்மையான இலங்கை செயற்திட்டத்தின் ஓர் அங்கமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நகர பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன், யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்க, யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாண நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பாக பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டாம் எனவும், வர்த்தக நிலையத்தின் முன்பாக உள்ள வடிகால்களை துப்புரவாக வைத்திருப்பது அந்தந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களின் பொறுப்பு எனவும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு சுட்டிக்காட்டினார். வர்த்தக நிலையங்களில் குப்பைகளை சேர்த்து வைக்குமாறும் தினமும் 2 தடவைகள் மாநகர சபையால் அவை பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தினார். அதேபோன்று வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்துவதை அனுமதிக்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் கடைகளுக்கு பொருட்களை இறக்குவதற்கான நேரத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் நகரின் சில வீதிகளை ஒரு வழியாக மாற்றுவதற்கும் ஆலோசிக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளையும் வடக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டதுடன் பேருந்து நிலையத்தை சுற்றி உட்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். தூய்மையான இலங்கை செயற்திட்டத்தின் வடக்கு மாகாணத்திற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் திருநகரில் இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர் ஷா. கிருஷ்ணேந்திரன், யாழ்ப்பாணம் மாநகர சபை சுகாதார மருத்துவ அதிகாரி தவரூபன், யாழ் மாவட்ட பிரதி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ரேமன்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். மக்களுக்கான விழிப்புணர்வை தொடர்ந்து இராணுவத்தினருடன் இணைந்து பொதுமக்கள், யாழ் மாநகர சபை பணியாளர்கள் திருநகரில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று பாஷையூர் சந்தை கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற துப்புரவு பணியிலும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பங்கேற்றார். புகை என்றது சிகரெட் புகை மட்டுமில்லை, எரிக்கிற புகை. 2017ஆம் ஆண்டு எரித்தல் தடை செய்யப்பட்டது. ஒன்றுமே எரிக்கிறார். பிளாஸ்டிக் எரித்தால் ஒரு நச்சு வாயு வெளியேறுது, டைஆக்சின் என்ற வாயு.
அந்த வாயு வந்து பயங்கர பிரச்சனைக்குரிய வாயு. உலக சுகாதார நிறுவனம் தன்னுடைய வெப்சைட்டில் சொல்லியிருக்கு, உலகத்திலேயே முதல் காரணம் கேன்சருக்கு இந்த டயோக்சின் என்ற நச்சுவாயு தான். ஆகலும் பிரச்சனைக்குரிய விஷயத்தை நாம் அறியாமல் இருக்கு. 100 வருடங்களுக்கு இந்த வளிமண்டலத்தில் இருக்கும். உலக சுகாதார நிறுவனம் சொல்ற விஷயம். அந்த 70-80 இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் தான் இலங்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு மாவட்டம். நாங்கள்லாம் எங்களுடைய இடங்களை சுத்தமாக வைத்திருக்கோம். நம்ம சுத்தமாக வைத்திருக்கிறதன் மூலம் தான் நல்ல சுகாதார நிலைகளை பேண முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு மிக முக்கியமானதுதான். எல்லாரும் சேர்ந்தால்தான் நாங்களே சுத்தமாக வைத்திருக்கலாம். எல்லா முழு இலங்கையுமே சுத்தமாக தான் இருக்க வேண்டும். அவை நாங்கள் பொதுமக்கள் எல்லாரும் இதில் முக்கியமாக நாங்கள் விழிப்புணர்வு இருந்தால் எந்தெந்த பிரதேசத்தை அழகாக வைத்திருப்பதற்கு நாங்கள் தயங்குகிறோம். வருங்காலத்திலே வருகின்றவர்கள் தூய்மையான நகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை வைத்திருக்க வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்வேன். இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு ஈராவூர் சாலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆரம்பித்து வைத்தார். சாலை முகாமையாளர் ஜைனி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மரநடுகையும் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் ஜூகேஎம் அப்துல்லா, சமூக சேவைகள் திணைக்களத்தின் அதிகாரி ஜே சுகந்தினி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் ஏ திலகநாதன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நாட்டை எவ்வகையில் சூறையாடி இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதில் ஒரு பகுதியாக இந்த போக்குவரத்து சாலை, இந்த போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சாலையை நஷ்டமடைய செய்வதற்கு அவர்கள் மிக முக்கியமான ஒரு பங்காளியாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தங்களது அரசியல் தேவைக்காக இந்த போக்குவரத்து சபையில் உள்ள பஸ்களை பெற்று அதன் மூலமாக இந்த போக்குவரத்து சபையை நஷ்டமடைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதன் அனைத்தையும் இன்றைக்கு மாற்றியிருக்கின்றோம். சுதந்திரமாக உங்களை பயணிப்பதற்காக நாங்கள் திறந்திருக்கின்றோம். எந்த அரசியல் தலையீடும் நாங்கள் செய்வதில்லை. அவர்களை போன்று பஸ்களை எங்கள் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துவதும் இல்லை. நீங்கள் உங்களை நாடி வரும் சேவையாளர்கள் சாதாரண பொதுமக்கள் தான். அதில் சிறுவர்களாக இருக்கக்கூடும், பெண்களாக இருக்கக்கூடும், அதே நேரம் விசேட தேவைகளும் வரக்கூடும். நாங்கள் அவர்களை எங்களில் ஒருவராக நாங்கள் அரவணைத்து இந்த பஸ்ஸை அவர்களுக்கானது என்பதை எண்ணக்கருவியூடாக நாங்கள் பயணிப்பதாக இருந்தால் உங்களுக்கும் இந்த பயணிகளுக்கும் இடையேயான இடைவெளியை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். மட்டக்களப்பு மாநகர சபையில் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இளஞ்ச ஊழல் ஒழிப்பு, இணைய வழிமுறை மூலமான சேவை அணுகல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய 3 வேலை திட்டங்கள் மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயன் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கான விசேட 3 வேலை திட்டங்களை ஆரம்பிக்கும் நிகழ்விற்கு பிரதம அதிதியாக முன்னாள் மாநகர ஆணையாளரும் தற்போதைய கிரான் பிரதேச செயலாளருமான எஸ் சித்திரவேல் கலந்து கொண்டார். முதலாவது நிகழ்வாக மட்டக்களப்பு மாநகர சபையானது சட்ட ரீதியற்ற பணப்பரிமாற்றம் தடை செய்யப்பட்ட மாநகர சபை வளாகமாக மாற்றப்பட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு தொடர்பான பதாகை மாநகர சபை அலுவலகம் ஒன்றில் திறந்து வைக்கப்பட்டது. இரண்டாவது நிகழ்வாக பொதுமக்கள் இணையவழி ஊடாக தமது சேவைகளை பெற்றுக்கொள்ளும் இலகுவழி இணையதளம் நவீன தொழில்நுட்பத்துடன் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மூன்றாவது நிகழ்வாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சூழலை அசுத்தப்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நோக்குடன் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் சத்துருக்கொண்டான் பகுதியில் கண்காணிப்பு கவரா பொருத்தப்பட்டது. மாநகர சபையில் கால்நடை வைத்தியர் சி துஷ்யந்தன், மாநகர பொறியியலாளர் எல் சித்ராதேவி, பிரதம கணக்காளர் கே அரசரட்னம், இயந்திர பொறியியலாளர் டி யோகேந்திரன் உட்பட மாநகர சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் இவ்வேலை திட்டங்களில் கலந்து கொண்டனர். மாநகர சபைக்குள் உள்நுழையும் போது இது லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரச வளாகம். இதுக்குள்ள லஞ்சத்தை கொடுக்க வர மக்களுக்கும் அதுக்கான எச்சரிக்கையை போட்டிருக்கோம். லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு, குற்றம் என்ற அந்த டிஸ்பிளே போர்டு இன்றைக்கு எங்களுடைய பிரதம அதிதி சித்திரவேல் சார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதையடுத்து மாநகர சபைக்குரிய இணையதளம் அது 2.0 வேர்ஷன் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் இருந்த வேர்ஷனை விட ஆன்லைன் பேமெண்ட், அடுத்தது இணையதளத்துக்கூடாகவே கம்ப்ளைண்ட் முன்வைக்கிறது, அதை விட இங்கே உள்ள நிறைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஆன்லைனில் ட்ராக் பண்ணி அதை திருப்பி அவங்களோட அப்ரூவல் எடுக்கிறது வரையான பல சேவைகளை உள்ளடக்கி இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. நடமாடும் சிசிடிவி கேமரா வீதியின் மரங்களில் பூட்டப்படுகின்றது. இந்த கேமரா பற்றி சொல்ல போனால் இது ஒரு ஹை HD குவாலிட்டி. அதே நேரம் கிட்டத்தட்ட 100 தொடக்கம் 120 வரை மீட்டர் தூரத்துக்கு நடக்கிற அந்த சம்பவங்களை பார்க்கக்கூடியது. அது ஏன் HDயாக நாங்கள் எடுத்துகிறாங்கன்னா ஒரு மோட்டார் பைக்கில் யாரும் போய் கழிவில் எறிஞ்சிட்டு போனால் அவங்களோட நம்பர் பிளேட்டை கூட நாங்கள் எடுக்கலாம்.
அவங்களோட முகத்தை கூட துல்லியமாக நாங்கள் எடுக்கலாம். இதை எடுத்து நாங்கள் அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளோடு ஆரம்ப கட்டத்தில் இந்த குப்பை எறிகிறாக்களை நாங்கள் எங்களோட பர்டிகுலர் எம்சியோட முகநூலில் அவங்கள போடுறதுக்கும் அதே நேரம் அதுக்கு பிறகு திருப்பி எறிஞ்சால் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் நெற்பயிற்சிகை அழிவு தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நெற்பயிற்சிகை அழிவு தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளை பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று மாவட்ட செயலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்திலே கடந்த பெரும்போகத்திலே அன்னளவாக 70,000 ஏக்கர் நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த வருடத்தின் இறுதியிலும் இந்த வருட ஆரம்பத்திலும் மாவட்டத்திலே நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக நெற்பயிர்கள் அழிவு நிலைக்கு சென்றிருந்தமை எங்களுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய குளமான இரண்டமடு குளம் 4 அல்லது 5 தடவைகளுக்கு மேல் வான்பாய்ந்திருந்தது. இதன் காரணமாக நெற்பயிற்சிகை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. தொழில் காப்புறுதி சபையும் மற்றும் பிரதேச செயலகம் விவசாய திணைக்களம் என்பன இணைந்து இதற்கான மதிப்பீடும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவை ஒரு நேர அட்டவணை பிரகாரம் மாவட்டத்தினுடைய கரைச்சி, கண்டாவளை மற்றும் ஏனைய பிரதேசங்களிலே நடைபெற்று வருகின்றது. எனவே விவசாயிகள் மழை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை இந்த குழுவிற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலக வங்கியின் நிதியுதவியில் செயற்படுத்தப்படும் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் கீழ் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட நெற்சிகையின் அறுவடை விழா கிளிநொச்சி அக்கராயனில் இடம்பெற்றது. அக்கராயன் கமல நிலையத்திற்குட்பட்ட வன்னேரி குளத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்ட பிரதி திட்ட பணிப்பாளர் பாபு மற்றும் திணைக்கள பணிப்பாளர்கள், அலுவலர்கள், விவசாயிகள் பங்கேற்புடன் நிகழ்வு இடம்பெற்றது. நிலம் லேசர் முறையை பயன்படுத்தி மட்டமாக்கப்பட்டு அதன் பின்னர் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி நாற்று நடப்பட்டது. அறுவடையின் போது 1 ஏக்கருக்கு 33 மூடை விளைச்சல் பெறப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் தொடர்ச்சியான கள விஜயங்களை மேற்கொண்டு குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலை சேர்நுவர பிரதேச வைத்தியசாலைகளுக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் வைத்தியசாலை வட்டாரங்களோடும் அவர் கலந்துரையாடினார். கிடைக்கக்கூடிய வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துமாறு ஆளுநரால் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. இதேவேளை கந்தளாய் பிரதேச சபைக்கு நேரில் சென்ற ஆளுநர் பிரதேச சபையில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தார். பிரதேச சபை செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்களுடனும் ஆளுநர் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே மற்றும் முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் ஜாலே ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பெவிதுர ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் ஜாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பெவிதுர ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். පාස්කු ප්‍රහාරය කළේ ශ්‍රී ලංකාවේ බුද්ධ්‍යංශ නිලධාරීන් ඒ කළේ ගෝඨාභය රාජපක්ෂ මහතා බලයට ගෙන එන්නයි කියන චෝදනාව නගලා உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்தினுள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை சூத்திரதாரியாக சித்தரிக்க தணிக்கின்றது. அது மாத்திரமல்லாது அவர்களை பாதுகாக்கும் முயற்சியையும் அரசாங்கம் மேற்கொள்கின்றது. அதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் புதிய விடயமொன்றை சித்தரிக்க முயல்கின்றது. நாட்டின் புலனாய்வு அதிகாரியே உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வரும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சித்தரிக்க எத்தனிக்கின்றனர். அப்போதைய புலனாய்வுத்துறை பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதன் காரணமாகவே புலனாய்வு அதிகாரியே தாக்குதலை நடத்தியதான கருத்தை சமூகத்தினுள் விதைக்க அரசாங்கம் எத்தனிக்கின்றது. පාස්කු ප්‍රහාරය කළේ ශ්‍රී ලංකාවේ බුද්ධ්‍යංශ නිලධාරීන්, ඒ කළේ ගෝඨාභය රාජපක්ෂ
மக்களின் வயிற்றில் அடித்து அரசாங்கத்தினால் முன்னோக்கி பயணிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் வயிற்றில் அடித்து அரசாங்கத்தினால் முன்னோக்கி பயணிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு அவர்களின் அரிசியை உரிய விலைக்கு விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக விவசாயிகள் வீதிக்கு இறங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அரசாங்கம் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலை ஒன்றை வழங்க வேண்டும். மறுபுறம் அரசாங்கம் நுகர்வோருக்கு உரிய விலையில் அரிசியை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிங்கள புது வருடத்தில் 300 ரூபாயை பார்க்கிலும் அரிசி விலை அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. அரிசியை எப்போதும் வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்ய முடியுமா? அது பொருத்தமானதாக அமையுமா? இல்லை அல்லவா? இந்த அரசாங்கம் நாட்டிற்கு பொருத்தமான விடயங்களை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையிலேயே மக்கள் எம்முடைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பினர். மக்களின் வயிற்றிலடித்து அரசாங்கத்தினால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் வருடாந்த பரிசோதனை நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் வருடாந்த பரிசோதனை மற்றும் அணிவகுப்பு நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரட்ன தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமானன் நிகழ்வில் கலந்து கொண்டு பரிசோதனைகளை முன்னெடுத்தார். இதன்போது போலீசாரின் வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டன. மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மன்னார் தெற்கு கடற்பரப்பில் இழுவை படகு ஒன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் இன்று மதியம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வேளை விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் பதில் நீதவான் இந்திய மீனவர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டு உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபையினரால் புதிய ஏற்றுமதியாளர்களையும் தொழில் முனைவோரையும் அடையாளம் காணும் நோக்குடன் பல்வேறு தெளிவூட்டல்களும் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டன. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிப்பணிப்பாளர் ஜமீம், உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன், மத்திய மாகாண பிரதிப்பணிப்பாளர் ஜெயலத், மாவட்ட ஏற்றுமதி அபிவிருத்தி உத்தியோகத்தர் அருந்தவ நீதன், ஸ்வர்ணா என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை வீரநகர் கிராமத்தை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு 6.47 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கல் அணை நிர்மாணிக்கப்பட உள்ளது. திருகோணமலை வீரநகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பு பிரதேசத்தை கடல் அரிப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு கல் அணை அமைக்கும் பணி இன்று பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியை மையமாக கொண்டு இந்த கல் அணை 100 மீட்டர் நீளத்திலும் 2 மீட்டர் அகலத்திலும் அமைக்கப்பட உள்ளது. திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷன் அக்மீமென மாவட்ட செயலாளர் ஹேமந்தகுமார, மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் மதகுருமார்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். சிக்கன்குனியாவில் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். மழையுடன் காலநிலையில் காரணமாக நுளம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிக்கன்குனியாவின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையாக காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி மற்றும் தசைவலி, மூக்கு கருமையாதல் மற்றும் தோலில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதனூடாக சிக்கன்குனியா நிலையை கட்டுப்படுத்த முடியும் என வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார்.
மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நேற்று யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான நபர் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வேளை விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உட்பட 4 பேர் மீது நீதிமன்றத்திற்கு முன்பாக வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 2 உயிரிழந்ததுடன் 2 படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவத்துடன் தொடர்புடைய 3 உள்ளடங்கலாக பலர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீசார் புலனாய்வு பிரிவினரால் நேற்று மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மாணவர்களுக்கு தொடர் கருத்தரங்கு நடத்தப்படுகிறது. மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மாணவர்களுக்காக உதவி கல்வி கருத்தரங்கு இன்று வெவ்வேறு ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்கள் சிறந்த பெறுபவற்றினை அடைவதை இலக்காக கொண்டு இக்கருத்தரங்கு இன்று முதல் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. 1990 சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய பழைய மாணவர் அமைப்பினால் கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணிதம், விஞ்ஞானம், தமிழ் மொழியும் இலக்கியமும், வரலாறு, ஆங்கிலம் போன்ற பாடங்களை உள்ளடக்கி சேலமர்வு இடம்பெற உள்ளது. சேலமர்வின் ஆரம்ப நிகழ்வில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் 180 புள்ளிகளுக்கு மேல் பெற்று முதலிடத்தில் சித்தியடைந்த மாணவி ஜோர்ஜ் ரொஷாலினாவும் நினைவு பரிசில் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பங்காற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருமதி பவானி தேவி கனகசிங்கத்தின் சேவை பாராட்டு நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. இன்றைய நிகழ்வில் அதிதியாக இந்து கல்லூரி அதிபர் ஏ ஜெயக்குமணன் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருகோணமலையில் சுதந்திர தினத்தினை முன்னெடுப்பு துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. திருகோணமலை மக்கள் நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகி வருகின்றனர். வர்த்தக நிலையங்களில் தேசிய கொடி பல்வேறு அளவுகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்வதையும் அவதானிக்க முடிந்தது. நகரப்பகுதி உட்பட ஏனைய இடங்களிலும் வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வர்த்தகர்கள் தேசிய கொடிகளை பறக்கப்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது. கோப் குழு எதிர்வரும் 18ஆம் தேதி கூட உள்ளது. கோப் குழு எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் தடவையாக கூட உள்ளது. முதல் நாளில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பிரதானிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என கோப் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 20ஆம் தேதி தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோப் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 ஆகும். எவ்வாறாயினும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி இதுவரை எவரும் பெயரிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலாளராக நிகாரா மௌஜித் நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிகாரா மௌஜித்க்கு இன்று காலை தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய பிரதேச செயலாளரை உதவி பிரதேச செயலாளர் திருமதி ஜில்மியா தலைமையிலான உத்தியோகத்தர்கள் வரவேற்றனர். சம்பிரதாய நிகழ்வுகளுடன் அவர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். காத்தான்குடி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய உதய ஸ்ரீதர் களுவாஞ்சிக்குடிக்கு பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரும் காத்தான்குடி புதிய பிரதேச செயலாளரின் கடமையேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 47,000 சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் துபாயிலிருந்து வரி செலுத்தாது 47,000 சிகரெட் குச்சிகள் அடங்கி 235 பெட்டிகளை சூட்சுமமான முறையில் மறைத்து கடத்த முற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 42 வயதுடைய ஹோகந்தர பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பலாந்தோட்டை மாமடல பிரதேசத்தில் 3 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலாந்தோட்டை, தங்கல்ல மற்றும் ஹங்கல போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரி மாவட்டம் கொடகவெல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தித்த வெல்பொத்த பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். கொடகவெல போலீசார் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தித்தவல் பொத்த பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதான இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை கொடகவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கொண்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள பன்சேனை கிராமத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கொண்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பன்சேனை நல்லதண்ணி ஓடை அடிச்சக்கல் சந்தி பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முதலைக்குடாவில் வசிக்கும் 2 பிள்ளைகளின் தந்தையான 39 வயதுடைய சோமசுந்தரம் சீராளசிங்கம் எனும் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 2 மணியளவில் 3 விவசாயிகள் யானையை விரட்டுவதற்காக சென்று திரும்பி வரும் போதே இவ்வனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் ஒருவர் மின்சாரம் தாக்கி காயமடைந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.